சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிப்பின் எதிரொலியாக பேருந்து வசதிகள் ரயில்வே தரப்பிலிருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். தாய்மானவன், வணக்கம். இந்த ரயில் பாதை சீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எழும்பூரில் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயணிகளுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் ரயில்வே தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, விரிவாக பதிவு பண்ணுங்க. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது கடுமையாக கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 7வது நாளாக புறநகர் மின்சார ரயில் சேவையில மாற்றம் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்காக ரயில்வே தரப்புல பல்வேறு முன்னெடுப்புகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில ரயில் பயணிகள் வசதிக்காக 20 சிறப்பு பேருந்துகள் காலை மற்றும் மாலை என அலுவல் நேரங்கள்ல இயக்கப்பட இருப்பதாக ரயில்வே தரப்புல நேற்றைய தினம் அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. வருகின்ற 28ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வர இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல இன்று முதலே இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக ரயில்வே தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காலை மாலை இருவேளையிலும் அலுவல் நேரங்கள்ல 7 நிமிடங்களுக்கு ஒரு முறை தாம்பரம் ரயில் நிலையம் பாரிமுனை இடையே 20 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ரயில்வே மாதாந்திர பாஸ் பெற்றவர்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாதாந்திர பாஸ் பெற்றவர்கள் அனைவருமே இந்த ரயில்கள்ல பயணம் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல அவர்களுடைய கட்டணம் என்பது வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதை தவிர்க்கக்கூடிய வகையில ரயில்வே இது போன்ற அறிவிப்பை வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த பேருந்து சேவை மூலமாக பொதுமக்களுக்கு கணிசமான அளவு பயண போக்குவரத்து ஏற்படும் என ரயில்வே நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிறாங்க. காலை சரியாக 6:40 மணி முதல் 9:40 மணி வரைக்கும் தாம்பரம் கடற்கரை இடையே 7 நிமிட இடைவெளியிலும், அதே போல் மாலை 5 மணி முதல் 8 மணி வரைக்கும் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் இடையே 7 நிமிட இடைவெளியில இந்த சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்துகள் அனைத்துமே பார்த்தோம் என்றால் தாம்பரம் சானிட்டோரியம், குரோம்பேட்டை, பல்லாவரம், திரிசூலம், கிண்டி, எழிலகம், தலைமைச் செயலகம் மற்றும் பாரிமுனை என இந்த இடங்கள்ல நின்று செல்லும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாதாந்திர பயண பாஸ் பெற்றவர்கள் இந்த பேருந்துகளில் ஏறி இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என ரயில்வே தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாய்மானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணு.